கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா இன்னைக்கு கடவுள் சொல்ல போற வார்த்தை ஸ்டேட்டஸ் நான் போடுறேன் வாட்ஸ்அப்ல. எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு தெரியல, குரூப்ல போடுறோம். இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, இழப்புகளின் மத்தியில ஆசீர்வாதம். இழப்புகள், அந்த இழப்புகளே ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. அதுதான் இழப்புகளின் மத்தியில. எவ்வளவோ இழந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில, எதெல்லாம் இழந்தீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. வாழ்க்கையில எதெல்லாம் இழந்திருப்பீங்க, அந்த இழந்தது ஏன் அப்படின்னு சில நேரத்துல கேள்வி கூட வந்திருக்கும். ஏன் இதை நான் இழந்தேன், ஏன் இது என்னை விட்டு போச்சு, இதை இழக்க காரணம் என்ன? அதற்கெல்லாம் ஒரு திட்டம் இருக்கு. ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு இழப்புகளின் மத்தியில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த தேவ மனுஷனுடைய பேர் ஆபிரகாம். இப்ப அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு இழப்பு ஆசீர்வாதம். என் வாழ்க்கையிலயும் சில இழப்புகள் இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும் வாழ்க்கையில இழப்பே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இழப்புகள் இருக்கு. எந்தெந்த விதத்துல எதை இழந்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இழப்புகள் மத்தியில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் தரேன். இந்த ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? ஆபிரகாமை பத்தி உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் விசுவாசிகளின் முதற்பிதா. ரொம்ப அடிமட்டமான சூழ்நிலையில இருந்து ஆண்டவரை பார்க்க வந்த ஒரு வார்த்தை, நீ வா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவரை பார்க்க வந்தாச்சு. அந்த வார்த்தைக்கு கீழ்படுத்திட்டான். அவன் வீட்டை பார்க்கலாம், எது மத்தத்தை பார்க்கல, கொள்ளல. ஆனா வந்து அப்படிதான் இன்னைக்கு வாங்கன்னு சபைக்கு சொன்னோன்னு வந்துடுறீங்க பாத்தீங்களா? அதுதான் முதல் ஆசீர்வாதத்திற்கான படி. அப்ப இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இவருடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது நமக்கு தெரியும். ஆபிரகாமை போல வாழ்ந்தவன் கிடையாது, ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் கிடையாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டுன்னு வேதம் சொல்லுது. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. சொன்ன உடனே செய்யறான். இவன் பாருங்க, உலக மனுஷன், வேற வழிபாடுல இருக்கான், வேற நம்பிக்கையில இருக்கான், உறவுகள் எல்லாம் வேற வேற காரியங்கள்ல இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சொன்னாரு, நீ வா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை மட்டும் இல்லப்பா, உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் எல்லாத்தின் மேல என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும். சொன்ன உடனே கீழ்ப்படிந்தான். தரிசனமாகி ஆண்டவர் சொல்றாரு. இப்ப கடவுள் இன்னைக்கு சபை மூலமா, ஊழியக்காரர்கள் மூலமா தரிசனமா சில வார்த்தைகளை சொல்லும் போது அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. அங்க கீழ்ப்படுகிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகுது பாருங்க, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த ஆபிரகாம் 57 வருஷம் என்னென்ன காரியங்களை சந்திச்சார் பாருங்க. இது போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை, ஒவ்வொருத்தருடைய வயசு என்ன அவங்களுக்கு தெரியும். இந்த வயசு வரைக்கும் நான் ஒரு சில காரியங்களை சந்திச்சிருக்கேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கண்டார், அனுபவிச்சார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நன்மையை கண்டார், அனுபவிச்சார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உயர்வை கண்டார், அனுபவிச்சார். இது எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை அனுபவித்தார், ஆபிரகாம் நன்மைகளை அனுபவித்தார், ஆபிரகாம் உயர்வுகளை அனுபவித்தார். ஆனா இந்த ஆபிரகாமோட வாழ்க்கையில முதலாவது கண்டது என்ன? இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம், இயேசு பக்கம் வந்து டேக் டைவர்ஷன். இப்ப நான் இயேசுவை பாக்குறேன்னா, அவர் நல்லா, நான் போன வாரம் கூட சொன்னேன், நாம பாக்குறோமா இல்லையான்னு அவருக்கு எங்க இருந்தாலும் தெரியும். கரெக்டா பார்த்தாரு. மரத்தின் மேல ஒருத்தனை பார்த்தாரு, மரத்தின் கீழே ஒருத்தனை பார்த்தாரு. இப்ப நம்ம வாழ்க்கையில இது போல சூழ்நிலைகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆண்டவரை பிடிச்சு போமா, அட போங்க சர்ச்சுன்னு அவர் சொன்னார்னு வந்து எனக்கு 1008 பிரச்சனைங்க, நான் என்னங்க பண்ணுவேன். அப்படிதான் இன்னைக்கு வாழ்க்கை. இன்னைக்கு என்னன்னா, இந்த செய்தியோட சாராம்சம் உங்களுக்கே புரிய வரும். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம். ஆபிரகாம் முதலாவது பார்த்தது என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை இல்ல, நன்மையை இல்ல, உயர்வை இல்ல. ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்ச பிறகு அவன் பார்த்த பிரச்சனைகள் முதலாவது என்ன தெரியுமா? மரணம். முதல் பார்த்தது மரணம். எத்தனை பேரோட வாழ்க்கையில இவங்க சாகாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிக்க முடியும். கொஞ்சம் யோசிங்க. இவங்க என் வாழ்க்கையில சாகாம இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருக்கும். சரிங்களா? இப்படி ஒரு யோசனை வருது பாத்தீங்களா? எடுத்துக்கொள்ளும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். பாத்தீங்களா? ஆரான்றவன் மரிக்கிறான். இந்த ஆரான் யாரு? சகோதரன், ஆபிரகாமுடைய சகோதரன். இந்த ஆரான் மரிக்கிறான். பாருங்க, ஆபிரகாம் முதல் பார்த்தது என்ன வாழ்க்கையில? மரணம். இந்த ஆரான்னா என்ன அர்த்தம்னா மலை ஏறுபவன் அர்த்தம்.
ஆறான்னா என்ன அர்த்தம்? மலை ஏறுபவர். இப்ப வாழ்க்கையில முதலாவது பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இழப்புகளை பார்க்கறோம். இழப்பு, சகோதரனுடைய மரணம். ஏன்னா பாஸ்டர் எத்தவொடனே சகோதரன் செத்துருவான்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல, ஒரு சகோதரருடைய மரணம்னா, இப்ப இந்த மலை ஏறுபவன், மலையை கடக்கிறவன் எடுத்துப்போம். இப்ப உங்க பிரச்சனையில அந்த காலத்துல மலைகள் தான் அதிகமா இருந்தது. இப்ப மலை ஏறணும்னா, இப்ப நான் போய் ஒரு மலை ஏறணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே மலை ஏறுறவங்களுக்கு எப்படி ஏறனா ஈஸியா இருக்கும். இப்ப இந்த மலை என்பது பிரச்சனை. ஒரு பிரச்சனையை எப்படி ஜெயிப்பதுன்னு சொல்லி ஒருத்தர் பக்கத்துல இருந்து ஆலோசனை கொடுக்குற மனுஷன் தான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனை, மலை என்பது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை ஜெயிக்க ஆலோசனை கொடுக்க ஒரு ஆள் இருக்கான். இந்த ஆலோசனை கேட்டோம்னா இந்த மலையை ஜெயிச்சிடலாம், தாண்டிடலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் மறுத்து போயிருக்கிறான். சரி, சாவாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சாவாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு பிறக்காமே இருக்கணும். சாவாம இருக்கணும்னா பிறக்காமே இருக்கணும். அது ஒண்ணுதான் வாய்ப்பு. பாருங்க, இவன் வாழ்க்கையில இவனுக்கு உதவியா இருக்கிற ஒரு ஆளு, சில பிரச்சனைகளை எப்படி தாண்டணும்னு ஆலோசனை கொடுக்கிற ஒரு ஆளு மரித்து போயிட்டான். ஆபிரகாம் இப்ப எடுத்தவன பார்த்தது என்ன இல்ல? இப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்கள், நல்ல உங்களை வழி நடத்தினவங்க மரித்து போயிருக்கலாம். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இப்ப சகோதரனுடைய மரணத்தை காண்கிறோம். எனக்கு ஆலோசனை கொடுத்து மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் அது அவனுடைய புத்திசாலித்தனமான செயல்னால என்னை தாண்ட வைக்கிற ஒரு மனுஷன் என் கூட இல்ல, மரித்து போயிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மரணம். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றேன். அதே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. அப்பா செத்து போயிட்டார். இப்ப அப்பா பாருங்க, ஒரே வீட்டுல அடுத்து இன்னொரு மரணம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப சபைக்கு வரோம், தொடர்ச்சியா ஒரு பிரச்சனை, அடுத்தது இன்னொரு பிரச்சனை வந்தோடனே மூணாவது வணக்கம் இயேசுவே, வணக்கம் ஐயா பாஸ்டர் ஐயா, வணக்கம். அப்புறம் பாருங்க, பாருங்க, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன் பிரச்சனையை மாத்துவேன், உன் குறைகளை மாத்துவேன், உன்னை போல ஒரு மனுஷன் சரித்திரத்துல பேசப்படுவான், ஆபிரகாம்னாவே ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்ற நாட்கள் வரும்னு சொல்லிட்டாரு. ஆனா இவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன? இழப்பு, சகோதரனுடைய இழப்பு. ரெண்டாவது யார் இறந்துட்டாருங்க. இப்ப இந்த தேராகுனா 2-3 விஷயம் சொல்லலாம். ஆனா அதுல ரொம்ப இதுவா சொல்றேன் பாருங்க. இருப்பது, அதே போல நடைபெறுவதுன்னு சொல்லலாம். தேராகுனா என்ன அர்த்தம்? இருப்பது இல்லை நடைபெறுவது. அப்ப இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கிற காரியம் ஏதோ ஒண்ணு மரித்து போயிருக்கு. ஏதோ கையில இருக்கிற காரியம் ஏதோ ஒண்ணு மரித்து போய் இருக்கிறது மரித்து போன மாதிரி இருக்கு. இப்ப வாய் ஃபுல்லா புண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னதான் தம்ரூட் அல்வா, காஜு கத்திலி, நிறைய ஸ்வீட் பேர்லாம் சொல்றேன், எல்லாம் தெரிஞ்சதுனால சொல்றேன். ஒரு கீ மைசூர் பாக்கு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வாங்கி வச்சாலும் வாய் ஃபுல்லா புண்ணு வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அந்த நிலைமை தான். இருப்பது மரித்து போயிருக்கு. இப்ப ஆபிரகாம் முதல்ல பார்த்தது என்ன? மரணம், இழப்பு. ஆனா கடவுள் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்தும், உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன், நீ வானத்து நட்சத்திரங்களை போல இருப்ப, உன்னை போல ஒரு ஆசீர்வாதமான ஆள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் பார்த்தது என்ன? ஃபர்ஸ்ட் இழப்பு, சகோதரனுடைய இழப்பு. உதவியா இருந்தவன், ஆலோசனை கொடுக்கிறவன் இழந்துட்டான். ரெண்டாவது அப்பா, கூட இருந்து நடத்துறவர். கூட இருந்து நடத்துறவர், அப்பான்றது எவ்வளவு பெரிய ஸ்தானம். இருப்பது மரித்து போயிருக்கு, நடைபெறுவது மரித்து போயிருக்கு. காரியங்கள் நடைபெற வேண்டிய காரியங்கள் மரித்து போயிருக்கா இன்னைக்கு. ஆனா இந்த இழப்புகள் மத்தியில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். சரி, இப்ப இந்த நிலைமையில தான் ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு, எப்பா உன் சகோதரன் மரித்திருக்கலாம், உன் உண்மைக்குரிய தகப்பன் மரித்திருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், இந்த இனத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காமிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். பாருங்க,
பூமிக்குரிய தகப்பன் மரித்தாலும் சரி, பூமிக்குரிய சகோதரன் மரித்தாலும் சரி, உன் ஆலோசனை கொடுத்து நடத்துறவன் பூமிக்குரியவன் மரித்தாலும் சரி, இனி நானே உன் தகப்பனாய், நானே உன் சகோதரனாய் இருந்து உன்னை நான் நடத்த போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அப்ப இழப்புகள் மத்தியில் ஆண்டவர் எப்படி செயல்படுறாரு பாருங்க. நாம இழப்புகளே பார்த்துட்டு இருந்தோம்னா ஆண்டவருடைய செயல்பாட்டை பார்க்க முடியாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இழப்புகள், எனக்கு வாழ்க்கையில இது இழந்துட்டாரு, அந்த இழப்புகளை பேசிட்டு இருக்காங்க. அந்த இழப்பை மாற்றுகிற இயேசுவை பார்த்தோம்னா பிரச்சனை தீர்ந்துதா தெரியலையா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனிமே இவங்க உன்னை நடத்த போறது இல்லப்பா, உன் சகோதரன் உன்னை நடத்த போறது இல்லை, இனிமே உங்க அப்பா உன்னை நடத்த போறது இல்லை, இனிமே உன்னை நடத்த போறது யாரு? நான் தான் அந்த ஸ்தானத்துல இருந்து நடத்த போறேன். 2 மரணங்களை பார்த்த இந்த ஆபிரகாம் 2 இழப்புகள் மத்தியில் ஆண்டவர் இப்ப ஒரு பெரிய துக்கத்துல இருக்கீங்க, ஒரு பெரிய இழப்புல இருக்கிறீங்க, பிசினஸ்ல நஷ்டம், வியாபாரத்துல நஷ்டம், வேலையில நஷ்டம், குடும்பத்துல நஷ்டம். இந்த டைம்ல நான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா, நான் போன பிறகு எனக்கு விடுற பாட்டு அவ்வளவு இருக்கும். நாங்களே இவ்வளவு பிரச்சனைல உட்காந்து இருக்கோம், இந்த ஆள் ஈஸியா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன் சூழ்நிலையை மாத்துவாருன்னு சொல்றாருன்னு சொல்லி 2 இழப்புகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே வீட்டுல சகோதரன் இறந்து போயாச்சு, ஆலோசனை கொடுத்து நடத்துருவேன். அடுத்த தகப்பன் கொஞ்சம் ஆலோசனை, கொஞ்சம் பாரமான சூழ்நிலையில கையை பிடிச்சு நடத்துறவர். ஆனா அடுத்த இந்த 2 இழப்புகள் போச்சு, 3வது ஒரு காரியம் நடக்குது. ஆதியாகமம் 23:1. அடுத்தது பாருங்க, மனைவி. எவ்வளவு இழப்பு பாத்தீங்களா? மனைவி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா இப்படி ஒரு இழப்பு வருது. கடவுள் மட்டும் பேசிட்டே இருக்கிறார், இன்னும் அதை அனுபவிக்கல, அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கல. உனக்கு சரியாயிரும், நீ நல்லா வளர்ந்து வருவ, உன் வாழ்க்கை இன்னும் பெருசு செழிப்பா இருக்கும், உன்னோட வாழ்க்கை துளிர்ந்து போவது, அது பட்டு போன உன் வாழ்க்கை துளிர் விடும், பூ பூக்கும், கனிகளை கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா இழப்புகள் தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில இப்படி நடந்தா ஃபர்ஸ்ட் பாஸ்டுக்கு ஒரு வணக்கம், சர்ச்சுக்கு ஒரு வணக்கம், அப்புறம் லாஸ்டா இயேசுக்கு ஒரு வணக்கம், முடிஞ்சு போச்சு. கரெக்டா? அப்படிதான் நடக்குது. அப்படிதான் இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலை பாருங்க. ஆனா இந்த ஆபிரகாம் பாருங்க, எதுலயும் சலிக்கவே இல்லை. எத்தனை வருஷம்? 127 வருஷம் மனைவி கூட இருந்த மனைவி மரிச்சு போயிட்டாங்க. சும்மா ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஆபிரகாம் வீட்டுக்கு திடீர்னு 3 பேர் வராங்க. வந்திருக்கிறவங்க 3 பேருமே மனுஷங்க இல்ல, தேவ தூதர்கள் தெரிஞ்சு போச்சு ஆபிரகாமுக்கு. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாரு? மனைவி கிட்ட என்ன சொன்னாரு? 3 படி மாவு எடுத்து போட்டுமா, சப்பாத்தி சுடு அப்படின்றாரு. 3 படி மாவுனா எவ்வளவு தெரியுமா? 21 கிலோ. யோசிச்சு பாருங்க, 21 கிலோல சப்பாத்தி சுடுன்னு வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொன்னா, வேலையை பார்த்து ஆர்டர் கொடு ஹோட்டல்ல. 21 கிலோ மாவு பெசியறது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். பரோட்டா கல்ல கூட அவ்வளவு பெசிய மாட்டான் மாவு. 21 கிலோ மாவுல ஒரு சிங்கிள் அந்த அம்மா சப்பாத்தி சுடுறாங்க பாருங்க. எவ்வளவு கீழ்ப்படிதல் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட மனைவி. துன்பம் வந்தது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. ஏன்னா அப்பா இறந்துட்டாரு, சகோதரர் அந்த நேரத்துல கூட இருந்தவங்க. பஞ்சம் வந்தது ஆபிரகாமின் காலத்துல, அந்த நேரத்துல கூட இருந்தவங்க. எல்லா சுக துக்கத்திலும் கூட இருந்தவங்க. தான் மனைவிக்கு பிள்ளை இல்ல அப்படின்ற சூழ்நிலையிலும் ஆபிரகாம் அவங்களை தள்ளி விடல. சாராலே பிள்ளை மாதிரி பார்த்தவன் இப்ப இந்த அம்மா மரித்து போயிருக்கிறாங்க. எத்தனை இழப்புகள் பாத்தீங்களா? சாரால், அதாவது ஆபிரகாம் தான் சகோதரன் மரிக்கும் போது அழல, தான் அப்பா மரிக்கும் போது அழல. ஆனா சாரால் மனைவி மரித்த போது அழ ஆரம்பிச்சு. இழப்புகள் பாருங்க. ஆதியாகமம் அதே 23ஆம் அதிகாரம் 2வது வசனம். பாருங்க அழுறான். 3 இழப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம முன்னாடி சொன்ன பாருங்க, நம்ம முன்னாடி எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சுட்டு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோட இழப்பு பெருசா இருக்கும்போது அதை அனுபவிக்கணும்னு தோணுமா? இப்ப ஒரு வீட்டுல தொடர்ச்சியா துக்கமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த வீட்டுல நம்ம என்னதான் போய் சிக்கன் மட்டன் மீன் வச்சு அது இதுன்னு வச்சாலும் அவங்களுக்கு மனசார சாப்பிட முடியுமா? ஆபிரகாமுடைய நிலைமை இதுதான். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படிதான். ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டாரு. இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், உன் வாழ்க்கையை மாத்துவேன், உன் சூழ்நிலையை மாத்துவேன், உன் குடும்பத்தை மாத்துவேன், உன் குடும்பத்துல என்னோட கரம் இருக்கும், எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனா இழப்புகள் தான் வந்துகிட்டு இருக்கு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான இழப்புகள்.
சரி, இப்படிதான் வாழ்க்கை எப்படியோ சரி போயிடுச்சு. எல்லாம் நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் சாராள்னா இளவரசின்னு அர்த்தம். இளவரசி மட்டும் இல்ல, உயர்ந்த பெண் அர்த்தம். முதலாவது ஆபிரகாமோட இருந்து மரித்து போனது என்ன? மலை ஏறுகிறவன், ஆலோசனை கொடுத்து நடத்துகிறவன் மரித்து போயிருக்கிறான். இரண்டாவது அப்பா, நடைபெறும் இருப்பது, நடைபெற காரியம் மரித்து போயிருக்கு, இருப்பு மரித்து போயிருக்கு. அடுத்தது இளவரசிய மரித்து போயிருக்கு. இளவரசி உயர்ந்த பெண், என் கூட உலகத்துல எவ்வளவு பெண் இருந்தாலும் சரி, என் கூட இருக்கிற ஒரு இளவரசி. இப்ப ஆபிரகாமுடைய இழப்பு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இழப்பு மட்டும் இல்ல, அடுத்தது ஆபிரகாம் என்ன சந்திக்கிறார்? ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிய வானத்து நட்சத்திரம் போல மாத்துவேன், உன் குடும்பம் இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா இங்க இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன? இழப்புகள். இதுல ஒரு இழப்பு பார்த்தா நம்ம சபைக்கு வருவோமா? கடவுளுடைய வார்த்தையை கேட்போமா? இழப்பு. சரி, இப்ப இழப்பு தான் ஒரு பக்கம். அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7. எட்டாவது வசனம். நாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறதற்கு நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சம பூமி முழுவதும் நீர்வளம் கொந்தனதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோதோமுக்கு போவது மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இப்ப பாருங்க, சகோதரன் அப்பா, முதல்ல ஒரு சகோதரன் மரித்து போயாச்சு, ஆலோசனை கொடுக்கிறவன், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சொல்றவன் செத்து போயாச்சு. அடுத்தது அப்பா, அடுத்தது மனைவி, அடுத்தது பாருங்க கூட பிறந்த சகோதரன் என்ன பண்றான்? பிரிந்து போகிறான். அண்ணனை விட்டு என்ன பண்றாரு? பிரிந்து போகிறான். வாக்குவாதம் வந்த உடனே பிரிந்து போகிறான். ஏன்னா அவன் பாருங்க, கண்ணை ஏறு எடுத்து பார்த்து அவன் சொல்றான், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோப்பா. எத்தனை வீட்டுல அப்படி சொல்லுவாங்க? சொத்து இருக்கு பா, அப்பா இல்ல, சொத்து இருக்கு, சொத்தை நம்ம சமமா பங்கு போட்டுப்போம். யாராவது முக்கியமான ஆளை கூப்பிட்டு எது எது யார் யாருக்குன்னு பங்கு போ, அப்படி சொல்லல. உனக்கு எதெல்லாம் வேணுமோ எடுத்துக்கோப்பா, உனக்கு எதெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் எடுத்துக்கோ. இவ்வளவு சொத்து இருக்கு, எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, எல்லாத்தையும் கூட எடுத்துக்கோ, ஏதாவது மீதி இருந்தா நான் எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க இழப்பு பாத்தீங்களா? சகோதரனுடைய இழப்பு. முதல்ல ஒரு சகோதரன் மரித்து போனா அது ஒரு இழப்பு, இரண்டாவது தகப்பன் மரித்து போனா அது ஒரு இழப்பு, மூன்றாவது மனைவி மரித்து போனா அது ஒரு இழப்பு. அடுத்தது பாருங்க, வாக்குவாதம் வந்து தான் பிள்ளை இல்ல, ஆபிரகாமுக்கு பையனுக்கு பிள்ளை கிடையாது, ஆனா பிள்ளைய போல பார்த்த லோத்து என்ன ஆறான்? பிரிஞ்சு போறான். இப்ப சொல்லுங்க, ஆபிரகாமுடைய துக்கம் எப்படி இருந்திருக்கும்? ஆபிரகாமுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இழப்புகளை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பணம் காசு பார்த்த உடனே சகோதரர்கள் எல்லாம் ஓடி போறது, பணத்துக்காக நம்மள தூரமா வைக்கிறது. மரணம், எங்க அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, எங்க அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, என் வாழ்க்கையில என் சகோதரர் இருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஆபிரகாமுக்கு இப்ப இருக்கிறது ஒன்றே ஒண்ணுதான், கடவுள் கொடுத்த வாக்கு தத்தம் மட்டும்தான். கடவுள் கொடுத்த வாக்கு தத்தம் மட்டும்தான் இருக்கு. மற்றது எல்லாம் எப்படி போயிருக்கு? இழப்புகள், மரணம், இழப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க எதெல்லாம் இழந்து வந்திருக்கீங்க, எந்தெந்த காரியத்தெல்லாம் இழந்து வந்திருக்கீங்க. ஒரு சிலர் ஆரோக்கியத்தை இழந்திருக்கீங்க, ஒரு சிலர் சந்தோஷத்தை இழந்திருக்கீங்க, ஒரு சிலர் சமாதானத்தை இழந்திருக்கீங்க, ஒரு சிலர் வாழ்க்கையை இழந்திருக்கீங்க, ஒரு சிலர் பண ரீதியான காரியங்களை இழந்திருக்கீங்க, ஒரு சிலர் நல்ல ஆதரவான மனுஷர்களை இழந்திருக்கீங்க, ஒரு சிலர் வீட்டுல மரணங்களை பார்த்து இழப்புகளை பார்த்திருக்கீங்க. ஆனா இந்த நிலைமையில ஆண்டவர் மறுபடியும் பேசுறார். எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிப்போம். இப்ப இதுவரைக்கும் ஆபிரகாமுடைய கண்ணு பெரிய சகோதரன் மேல இருந்தது, அப்பா மேல இருந்தது,
மனைவி மேல இருந்தது, அடுத்தது விட்டு போன லோத்து மேல இருந்தது. இப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, வாசிங்க வாசிங்க. இப்ப இது மாதிரி ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தா இவன் எவ்வளவு கடுப்பாவான். இழப்புகள் வந்துகிட்டே இருக்கு, ஆனா வாக்கு தத்தங்கள் வந்துகிட்டே இருக்கு. இழப்புகள் வந்துகிட்டே இருக்கு, கடவுள் பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்ப சொல்றாரு, உன் கண்ணை எடுத்து பார்ப்பா, எவ்வளவு தூரம் பாக்குற எல்லாம் உனக்கு தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தொடர் மரணம் ஒரு பக்கம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விலகி போனவர்கள் ஒரு பக்கம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை அழைத்த, நீ தைரியமா இரு. நான் உனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்த, நீ தைரியமா இரு. அதே போல நான் உன்னை நடத்துவேன், நீ தைரியமா. ஆண்டவருடைய வார்த்தை பாத்தீங்களா பா. உன்னை விட்டு விலகி போயிட்டாங்கப்பா ஒரு சில மரணங்களை நீ பார்த்துட்டப்பா. உன் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் தான் இது வரைக்கும், ஆனா நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறேன், நான் உன்னை நடத்த போகிறேன். இப்ப இழப்புகளை பார்த்தவர் இப்ப என்ன பார்க்கிறார்? வாக்கு தத்தங்களை பார்க்கிறார். இது வரைக்கும் நீங்க இழப்புகளை பார்த்திருக்கலாம், இனிமே கடவுளுடைய வார்த்தையை பாருங்க. கடவுளுடைய வார்த்தையை பாருங்க. அந்த வார்த்தை தான் எந்த அளவுக்கு நாம் அதை விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வாக்கு தத்தங்கள் நம் வாழ்க்கையில நிறைவு. இன்னைக்கு அங்கதான் விஷயம் இருக்கு. இழப்புகளை பார்த்தவொடனே என்ன பண்ணிடுறது? பின்மாற்றத்துக்கு போயிடும். கொஞ்சம் மனசுல குழப்பம் வந்தோடனே என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் கை வைக்கிறது என்ன? நான் என்ன சொல்றேன், மனசுல குழப்பம் வந்ததுன்னா வேலைக்கு போகாதீங்க. மனசுல குழப்பம் வந்தா சாப்பிடாதீங்க. மனசுல குழப்பம் வந்தா குளிக்காதீங்க. ஆனா மனசுல குழப்பம் வந்தா சபைக்கு மட்டும் போறது இல்லை. இதெல்லாம் கரெக்டா செய்வாங்க. மனசுல குழப்பம் வந்தாலும் வேலைக்கு போயிடுறது, மனசுல குழப்பம் வந்தாலும் காலையில இருந்து குளிச்சிடுறது, மனசுல குழப்பம் வந்தாலும் காலையில இருந்து சாப்பிட்டுறது. மனசுல குழப்பம் வந்தா நான் சபைக்கு வரல, எனக்கு இன்னைக்கு குழப்பமா இருந்தது. ஏன் அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாம இருங்க? குழப்பம் வந்தா கோபத்தை எங்க காட்டுறது பாத்தீங்களா? கடவுளுடைய வார்த்தையின் மேலும் சபை மேலையும் காட்டுறது. காட்டினா என்ன நடக்கும்? ஆண்டவர் ஒரு காட்டு காட்டுவார், அவ்வளவுதான். நம்ம என்ன முடியும்? அதாவது நான் சொல்றேன் பாருங்களேன், நான் ரொம்ப நாளா இந்த கதை சொல்லின்னு இருக்கேன். அது சொன்ன பாருங்க, ஒரு ஆள் சபை கடைசி ஆமீன் போடும்போது தான் வருவாரு. எப்படி? அவர் ஒரு பெரிய விசுவாசி. எங்க வருவாரு? கடைசி ஆமீன் போடும்போது வந்து லைட்டா உட்காந்து, பாஸ்டர் பிளீஸ் ஆர் பாஸ்டர். ஒரு நாள் பார்த்தா அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்து இருந்தாரு சபையில, அந்த பாஸ்டர் சொன்ன சாட்சி. அப்புறம் அவர் எல்லாம் போன பிறகு அவரை கூப்பிட்டு, என்னய்யா எப்பயுமே லாஸ்டா தான் வருவீங்க, நானும் கேட்டதே கிடையாது இது வரைக்கும், நீ ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்து. கிளம்பணும் பாஸ்டர், ஒரு சொறி நாய் தொத்துச்சு பாருங்க, வச்சாம் போயானோ அங்க இருந்து அங்க புச்ச ஓட்ட நேரா சேர்ல வந்து உட்காந்து. அந்த மாதிரிதான். அதாவது சரியா நம்ம சபைக்கு போடலாம், சொறி நாய்கள் வரும் வாழ்க்கையில. அந்த சொறி நாய் தத்துல நான் என்ன இருக்க மாட்டேன், அவன் இருப்பு இடம் சபை தான், கடகடன்னு ஓடினு முன்னாடி வந்து உட்காந்தான். இன்னைக்கு வாழ்க்கையில சொறி நாயே துரத்தாம இருக்கணும். நாம எங்க இருக்கணும்? கடவுளுடைய பிரசனத்துக்குள்ள. இல்லைன்னா சொறி நாய்கள் அது வேலையை பார்க்கதான் செய்யும். அதுதான் அசுத்த வல்லமைகளோட காரியம், அதுதான் அசுத்த விஷயங்களோட காரியம். அந்த காரியம் என்ன பண்ணும்? நம்மளை தொட்ட ஆரம்பிச்சிடும் கட்சியில். அது தொட்ட ஆரம்பிச்சு நம்ம எங்க வந்து விடணும்? கட்சியில வேற வழியே கிடையாது, ஒரு பாதுகாப்பான இடம் அதுப்போ. ஆனா ஆபிரகாமுக்கு இவ்வளவு நடந்தும் அவன் பாருங்க பின் வாங்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்தா அவன் என்ன பண்ணுவான்? பின் வாங்கிடுவான். உங்களுக்கு என்ன ஆகும்? என்னடா இது, நம்ம போனா பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை, பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தானே இருக்கு. பாருங்க, இவ்வளவு இழப்பு பார்த்தவருக்கு ஆண்டவர் பேசின வார்த்தையில ஒரு பெரிய நம்பிக்கை. அவன் வாழ்க்கையை ஆண்டவர் மாத்துற அந்த வாழ்க்கையில அவன் அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசி. சரி, இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பாரு, எதுவுமே சொல்ல. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காரியம்னா அந்த இடத்துக்காக அந்த பிரியாசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இவர் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாரு. கண்கள்ல வல்லமை பாத்தீங்களா? கண்களின் வல்லமை பாக்கன்னா நம்ம கூட பாக்குறோம். என்ன பண்றோம்? ஒரு பெரிய காரை பார்த்து, ஆண்டவரே இந்த மாதிரி காரை எப்ப நீங்க எனக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில ஆண்டவரே இந்த மாதிரி பைக் எப்ப எனக்கு தருவீங்க, இந்த மாதிரி ஒரு வீட்டை எப்ப எனக்கு தருவீங்க அப்படிதானே நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா ஆண்டவர் பார்க்க சொன்னது என்ன தெரியுமா? விசுவாச மனக்கண்ணுல பாரு. ஏன்னா இந்த கண்ணுக்கு ஒரு சில காரியம் தெரியாது, இந்த கண்ணுக்கு எல்லாமே தெரியும். இந்த கண்ணுல நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டுனா கிடைக்கும். எந்த கண்ணு? இந்த கண்ணு, மனக்கண். இந்த கண்ணுல இருந்து பாரு. கண்கள்ல இருக்கிற வல்லமை. இன்னைக்கு விசுவாச கண்களோட பாக்குறோமா?
எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும் நம்ம சொல்றோம். ஆனா விசுவாச கண்களோட அதை பாக்குறோமா, அது ரொம்ப முக்கியம். அப்ப நீ துன்பப்பட்ட இடம், நீ இழப்புகளை பார்த்த இடம், மரணங்களை பார்த்த இடம், இது எல்லாம் இப்ப நீ உன் விசுவாச கண்ணில் பாரு. நீ இழந்தது எல்லாவற்றையும் நான் உனக்கு மேன்மையா தருவேன்றார் ஆண்டவர். அப்ப ஒரு தேசத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திர கொள்ளணும்னா நமக்கு விசுவாசம் உள்ள கண்ணு தேவை. இந்த கண் யாரை பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் இயேசுவை பார்க்கணும், அடுத்தது வேதத்தை பார்க்கணும். பார்க்கணுமா? ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம கண்ணு எதை நோக்கணும்? என்ன சொல்றாரு? நீ துன்பப்பட்ட இடத்தையே நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. ஆனா விசுவாச கண்களோட பார். இழப்புகளின் மத்தியில ஆண்டவர் பாருங்க இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை எப்படி பார்க்கிறாரு பாருங்க. இன்னொரு காரியத்தை அதே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். முதல்ல பார்க்க சொன்னாரு, அப்புறம் நடக்க சொல்றாரு. முதல்ல என்ன பண்ணு? பாரு. எவ்வளவு தூரம் உன் கண்ணு இப்ப இங்க இருந்து பார்த்தா எவ்வளவு தூரம் நம்ம கண்ணு தெரியும்? அந்த ஆத்து மேடு அந்த இது வரைக்கும் கண்ணு தெரியும் இங்க இருந்து பார்த்தா. அது வேண்டாப்பா, இது பார்த்தது போதும், இப்ப நட. இப்ப நடந்து போ. எவ்வளவு தூரம் நடந்து போக முடியுமோ போ, எல்லாமே உனக்கு தான். நம்புவோமா? ஆண்டவர் அப்படி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார். நீ நட, உனக்கு நான் தருவேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நடக்க சொல்றாரு. நீ எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? ஊர்க்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் சகோதரன் செத்து போயிட்டான், அப்பா செத்து போயிட்டார், மனைவி செத்து போயாச்சு, இன்னொருத்த சொத்தை பிடிங்கினா தொத்திட்டான், பரதேசி போல இப்ப சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப என்னடா இவன் போற வர இடத்தெல்லாம் வெறிக்க பாக்குறான். ஒண்ணு ஆண்டவர் பார்க்க சொன்னாருன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி இங்கத்திக்கு நடந்துட்டு இருக்கான். ஊர்க்காரங்க எப்படி பார்த்திருப்பாங்க? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ பார்க்கறதையும் உனக்கு நான் தருவேன், நீ நடக்கிறதையும் உனக்கு நான் தருவேன். நீ ஆண்டவருக்காக நடந்துப்பார், ஆண்டவருக்காக உன் பார்வையை திருப்பிப்பார், சகலத்தையும் நான் உனக்கு தருவேன்னு சொல்றேன். தண்ணி ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இழப்புகள் இருந்தாலும் இழப்புகள் மத்தியில ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. சரி, பார்க்க சொன்னார், நடக்க சொன்னார். இப்ப இன்னொன்னு சொல்றார், அதே வசனத்தை வாசிங்க. இப்ப ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு, உபாகமம் 11:24 வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உள்ளங்கால் மிதிக்கிறது தான் உங்களுடையதா இருக்குமா. நடக்கும்போது உள்ளங்கால் கீழே எத்தனை பேருக்கு படும்? உள்ளங்கால் படவே படாது. உள்ளங்கால் நடந்தா என்ன ஆகும்? மேல பாதம் படும், கீழே பாதம் படும். ஆனா உள்ளங்கால் என்ன ஆகாது? படவே படாது. உள்ளங்கால் படணும்னா என்ன ஆகணும்? பாரம் வரணும். அப்ப தலை மேல பாரம் ஏற ஏற என்ன ஆகும்? உள்ளங்கால் கீழே படும். படுமா படாதா? அப்ப எப்ப நீங்க பாரத்தோட நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ, பாரத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, பாரத்தோட விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பயே உங்க வாழ்க்கையில நீங்க நடக்கிறத ஆண்டவர் தருவார், நீங்கள் பார்க்கிறதை ஆண்டவர் தருவார். சேர் கொஞ்சம். நீ விசுவாசத்தோட பாரு, அடுத்தது நீ விசுவாசத்தோட நட, உனக்கு நான் எல்லாத்தையும் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு வாக்கு கொடுக்குறார். இப்ப சொல்லுங்க, இழப்புகள் மத்தியில அதெல்லாம் வேண்டாம். இழப்புகள் மத்தியில ஆண்டவர் இப்படி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கும்போது நாம என்ன செய்வோம்? இழப்புகள்ல நாம சரியா இருப்போமா? இழப்புகள்ல நாம விசுவாசிக்கிறோமா? இழப்புகள்ல நாம கடவுளுடைய வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கோமா? என்ன இழப்பு வந்தாலும் கடவுள் நம்மை என்ன பண்ண மாட்டார்? அவதிப்பட விடவே மாட்டார். அப்ப அவர் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் எல்லாமே நமக்கு நிறைவேறும்னு விசுவாசிக்கணும், அதை மனக்கண்கள்ல பார்க்கணும், அதற்காக பிரியாசத்தோடு நடக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த உள்ளங்கால் நீங்க வீட்டுல போய் கொஞ்சம் தண்ணியில கால் வச்சு தரையில வச்சு பாருங்க, இந்த கால் என்ன ஆகாது? உள்ளங்கால் படியாது. அப்ப பாரம் இருக்கணும். இயேசுவை குறித்த ஒரு பாரம், ஊழியத்தை குறித்த ஒரு பாரம், கடவுளை குறித்த ஒரு பாரம், குடும்பத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கும்போது என் உள்ளங்கால் படும். அப்ப கால் மிதிக்கும் தேசத்தை கர்த்தர் தருவார்.
அப்ப இழப்புகள் எப்படி இருந்தாலும் நாம பார்க்க வேண்டியது என்ன? ஆண்டவரை தான் பார்க்கணும். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை தான் பார்க்கணும். ஆதியாகமம் 22:17 வாசிங்க. ஆதியாகமம் 22:17. இப்ப ஆண்டவர் சொன்னார் இழப்புகள் வந்துருச்சு, இழப்புகள் நிறைய வந்துருச்சு. ஆனா இழப்புகள் மத்தியில உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவரு, நீ பாக்குறத தருவேன்னு சொன்னாரு, நீ நடக்கிறத தருவேன்னு சொன்னாரு. இப்ப நீ எதிர்பார்த்திருக்கதையும் நான் தருவேன். ஆபிரகாமுக்கு என்ன இல்ல? குழந்தை இல்ல. ரொம்ப நாளா நீங்க ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? இழப்புகள் மத்தியில நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் இங்க சொன்னார் பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்க உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கொடுப்பேன், கடற்கரை மணலை போல இருப்பார்கள். ஆபிரகாம் காத்திருந்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அப்ப இன்னைக்கு நான் இழந்துட்டேன், இழப்புகள் மத்தியில தான் இருக்கிறேன் அப்படின்னா இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ என் வார்த்தை எப்படி, என் வாக்கு தத்துவத்தை எப்படி, உன் இழப்புகள் மத்தியில நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். நாம் ஜெபிப்போம். நேசு வழிநடத்தும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல கூட ஆண்டவரே உமது பிள்ளைகள் உமது சமூகத்துக்கு வந்திருக்கிறார்கள். இழப்புகள் மத்தியில் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தீர்? அநேக இழப்புகள், ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசத்தில் குறைவுபடாதவனாய் காணப்பட்டான். அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கண்டதை ஆசீர்வதித்தீர், நடந்ததை ஆசீர்வதித்தீர், எதிர்பார்த்திருக்கிற காரியத்தையும் ஆசீர்வதித்தீர். அது போல வந்திருக்கிற பிள்ளைகள் இழப்புகளை பார்த்திருக்கலாம். இனி வரப்போகும் நாட்கள்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. குடும்பத்தை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.